வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை நகுலன் எழுதிய ஒரு ராத்தல் இறைச்சி என்ற குட்டி கதை. செப்டம்பர் 1968 எழுதிய கதை. என் பெயர் நவீனன். சென்ற 25 வருஷங்களாக எழுதி வருகிறேன். நான் எழுதியது ஒன்றாவது பிரசுரமாகவில்லை. அப்படி சொல்வது கூட பிசகு. சுமார் 15 கதை, குறுநாவல், கவிதை பிரசுரமாகியிருக்கும். இவற்றில் 13க்கு ஒருவித சன்மானமும் கிடைக்கவில்லை. 14வது கதைக்கு வந்த செக்கை கமிஷன் குறைத்து கையில் கிடைத்தது ₹4.25. நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். அவள் பெயர் சுசீலா. அவளுக்கு கல்யாணம் நடந்தது. இப்பொழுது அவள் ஒரு தாயார். இதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இருந்தாலும் கல்யாணம் நடைபெறுவதும் குழந்தை பெறுவதும் சர்வசாதாரண நிகழ்ச்சிகள் என்பது எனக்கு தெரியாததில்லை. நான் வேலை செய்து வரும் பேங்கில் எல்லோருக்கும் உத்தியோக உயர்வு எனக்கு முன்னரே ஏற்பட்டது. எனக்கு 1 வருஷத்திற்கு முன்புதான் உயர்வு கிடைத்தது. அப்பொழுது விலைவாசியும் உயர்ந்தது. என் உடன் பிறந்தவர்கள் அயலூரில் இருக்கிறார்கள். 3 வருஷங்களுக்கு முன் என் பெற்றோர்களும் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். ஆனால் இதனால் ஒன்றும் நான் அசைந்து விடவில்லை. எனக்கு ஒருவித கசப்பும் ஏற்படவில்லை. ஆனால் கடைசியாக ராஜு செய்ததுதான் மனதை விட்டு அகலவில்லை. நான் கடந்த 5 வருஷமாக ஒரு நாய் வளர்த்து வந்தேன். அது ஒரு நாட்டு நாய். மங்கின செங்கல் வர்ணம், வளையாத காதுகள், குள்ளமும் இல்லை உயரமும் இல்லை, நல்ல முரட்டு தேகம். அதற்கு நான் ராஜு என்று பெயர் வைத்திருந்தேன். அதற்கு இப்பொழுது வயோதிகம் தட்டிவிட்டது. இருந்தாலும் அது என்னிடம் அன்பாக இருந்தது. சில நாட்கள் நான் அதனுடன் பேசுவேன். ராஜு, மகாலட்சுமி தேட்டரில் கைதி வந்திருக்கிறது, பார்க்கலாமா? என்ன சொல்கிறாய்? அது படுத்துக்கொண்டே வாழையாட்டும். ராஜு, அவன் இப்படி செய்வான் என்று நான் நினைக்கவில்லை. அது எழுந்து முன் கால்களை நீட்டி சோம்பல் முறிக்கும். ராஜு, உனக்கு கதை பிடிக்குமா, குறுநாவல் பிடிக்குமா? அது என்னை பார்த்து கொண்டே படுத்து கொண்டிருக்கும். ஜுரத்தில் நான் படுத்து கொண்டிருந்தால் என்னை விட்டு ஒரு அடி நகராது. அப்படி ஒரு தடவை நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கையில் என் காலில் என்னவோ வழவழ என்று ஊறுவது மாதிரி ஒரு உணர்ச்சி. நான் பயந்து சத்தம் வெளிவராத நிலையில் கண்ணை திறந்த பொழுது ராஜு என் காலை நக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். ஒரு நிமிஷம் நான் அசடாகிவிட்டேன் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இவ்வளவு அன்புள்ள ராஜு எனக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பெரும் சோதனையாகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் வேலைக்காரன் அதற்கு இறைச்சி வாங்கி வருவான். அதை அவன் பாகமாக்கி கொடுக்க 12:30 மணி ஆகும். எனக்கு காப்பி கொடுத்து விட்டு அவன் இறைச்சி வாங்க புறப்படுவான். ஆனால் ராஜு 11:30 மணிக்கே என் அறைக்கு வந்துவிடும். என்னை பார்த்துவிட்டு சமையலறை பக்கம் வேலைக்காரன் இருக்கும் இடத்திற்கு ஓடும். பிறகு என்னிடம் வரும். பிறகு அவனிடம் போகும். நான் அதட்டுவேன். ஓர் அரை நாழிகை அடங்கி கிடக்கும். பிறகு என்னை பார்த்துவிட்டு என் முக பாவம் சரியாக இருந்தால் சமையலறை பக்கம் பார்க்கும். பிறகு மெல்ல எழுந்திருக்கும். நான் ஒன்றும் சொல்லாவிட்டால் பழைய பல்லவி. அதற்கு இறைச்சி வருவதற்கு முன் எனக்கு காப்பி வரும். அது என்னையே பார்த்து கொண்டிருக்கும். உங்கள் மனித ஜாதியே இப்படித்தான். எதிரில் ஒரு 4 கால் மிருகம் பட்டினி கிடப்பது மறந்துவிடும். உங்களுக்கு 2 கால் தான், இருந்தாலும் நீங்கள் தான் பிரதானம் என்ற திமிர் என்று சொல்வது போல் இருக்கும். நான் கவனிக்க மாட்டேன். ஆனால் வேலைக்காரன் இறைச்சி வாங்க என்னிடம் காசு கேட்க வருவான். அப்பொழுது நீங்கள் ராஜுவை பார்க்க வேண்டும். திடீரென்று அறை முழுவதும் தலைதெறிக்க ஓடும். என் 2 கால்களின் நடுவில் நுழைந்து என் கால்களை உரசிக்கொண்டு என் காலை நக்கிக் கொடுக்கும். நான் எவ்வளவோ தடவை கண்டித்தும் அடித்தும் அதன் இந்த பழக்கத்தை மாற்ற முடியவில்லை. நீ ஏன் என்னை அடிக்கிறாய்? இறைச்சி வாங்கி தருவதற்கென்றா நான் இதை செய்கிறேன்? நானோ நாய் ஜென்மம். மனிதன் காலை நக்குவதில், அதுவும் உன்னை போல் தயை காட்டுபவர்களின் காலை நக்குவதில் எங்களுக்கு ஒரு தனி ருசி. நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல் இருக்கும்.
அதன் சுபாவத்தை என்னால் மாற்ற முடியவில்லை. அதனால் நான் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் இருக்கும்போது கூட கேன்வாஸ் ஷூஸ் அணிந்து கொள்வது வழக்கமாகிவிட்டது. ராஜு அதை பொருட்படுத்தவில்லை. செருப்பை நக்குவதில் அதற்கு பன்மடங்கு உற்சாகம். என் நண்பர்கள் கூட ஏதாவது சரும வியாதி பிடித்து விட்டதா என்று கேட்டார்கள். நான் அவர்களிடம் என்ன சொல்வது? வெள்ளிக்கிழமை தோறும் 12 மணிக்கு இறைச்சி கிடைக்கும் என்பதால் என் ராஜு என் காலை நக்கி தின்கிறது என்று சொல்ல முடியுமா? நான் சிரிப்பேன். ஆனால் 10 நாட்கள் முன்பு நடந்த சம்பவம்தான் என்னை அசைத்து விட்டது. அன்றும் ஒரு வெள்ளிக்கிழமை. பாம்பேயிலிருந்து என்னை காண்பதற்கு பிரசித்த எழுத்தாளர் NS கானேகர் வருவதாக எழுதியிருந்தார். இத்தனைக்கும் அவர் என்னை ஸ்டேஷனுக்கு வரக்கூட எழுதவில்லை, நான் போகவும் இல்லை. அவராகத்தான் வீடு தேடி வந்தார். நான் அவருக்கு ஹோட்டலில் அறை எடுத்துக் கொடுக்கவில்லை, அவருடன் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன், முதல் நாள் அவர் நண்பர் ஒருவர் வீட்டில் சாப்பிட்டார் என்பதால் அடுத்த நாள் என் வீட்டில் வலுக்கட்டாயமாக சாப்பிடவும் செய்யவில்லை. ஆனாலும் அவர் என்னை பார்க்க வந்திருந்தார். வெகு காலமாக எங்கள் இருவருக்கும் இலக்கியம் மூலம் ஒரு பிணைப்பு. ஒரு சமயம் என்னிடம், என்னை விட நீ நன்றாக எழுதுகிறாய் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அவர் என்னை உற்சாகப்படுத்த அப்படி சொல்கிறார் என்பது தெரியும். இல்லாவிட்டாலும் எங்கள் இருவரிடையும் நீ பெரியவன் நான் சின்னவன் என்ற சின்னத்தனமான பாவம் ஒன்றுமே இருந்ததில்லை. அப்படிப்பட்டவரிடம் நான் வெள்ளிக்கிழமை என்பதையும் மறந்து பேசிக் கொண்டிருந்தேன். ராஜு சற்று நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தது. பிறகு சமையலறை பக்கம் சென்றது. மீண்டும் என் அருகில் வந்தது. மீண்டும் வாசல் திண்ணைக்கு சென்றது. மீண்டும் என்னிடம் வந்தது. இவருடன் ஏன் சமயத்தை உயர்த்தமாக்குகின்றாய்? ஏதாவது இறைச்சி கிடைக்குமோ என்று கேட்பது போல் இருந்தது. திடீரென்று அது வாசல் திண்ணையில் இருந்த காக்கையை துரத்திச் சென்றது. கானேகர் என்னிடம், உன் நாய் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறது என்று கேட்டார். நான் ஒன்றுமில்லை என்றேன். அப்படி இல்லாமல் நான் அவரிடம், என் செருப்பை நக்கச் சமயம் கிடைக்காததால் அதற்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? மணி 12 அடித்த பொழுது கானேகர், வா வெளியில் போய் சாப்பிடலாம் என்றார். அப்பொழுதுதான் ராஜு ஓடி வந்து என் காலின் ஆடு சதையை கடித்தது. கானேகர் ஆடிவிட்டார். அவர், முதலில் நாயை பிடித்து கட்டு என்றார். ஆனால் ராஜு நான் அதட்டினவுடன் அடங்கிவிட்டது. வேலைக்காரன் அதை கட்டினான். கானேகர் ஸ்டேஷனில் ஊருக்கு திரும்பும் முன் என்னுடன் டாக்டரிடம் வந்தார். டாக்டர் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றார். கானேகர் ரயிலில் ஏறினதும் நான் ராஜு என்னை கடித்ததும் அதன் பரபரப்பின் காரணத்தை சொல்லியிருந்தேன். சிரித்துக்கொண்டே, நாய்க்கு ஒரு ராத்தல் இறைச்சி என்றால் இவ்வளவு சபலமா என்று கேட்டது ஞாபகத்திற்கு வருகிறது. 10 நாட்களுக்குப் பிறகு என் வேலைக்காரன் ராஜுவை கார்ப்பரேஷன் நாய் பிடிக்கிறவனிடம் சேர்த்த பொழுது எனக்கு சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அது செய்தது அவ்வளவு பெரிய குற்றமாக எனக்கு படவில்லை. ஆனால் நான் வேலைக்காரனை தடுக்கவில்லை. ஏனென்றால் அது கடித்ததை விட அது வாரம் தவறாமல் என் காலை நக்கினதுதான் எனக்கு சகிக்க முடியவில்லை.